ஆன்மீக உலகம் அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ஒரு ஜாதகர் அதிகமாக கடன்படுவது எதனால், எந்த கிரகம் ஒருவருக்கு அதிகமான கடனை ஏற்படுத்தும், அந்த கிரக நிலையினுடைய சாதாரண இயல்பு அசாதாரண இயல்பு இது ரெண்டை பத்தி நம்ம பார்க்கலாம். குறிப்பா மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் இவங்களுக்கு 6ஆம் அதிபதியா வரக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் பலமாகிவிட்டால் அந்த ஜாதகர் கட்டாயமாக கடனாளியாகவோ சீக்காளியாகவோ வம்பு வழக்குகளில் உள்ளவராகவோ இருந்தே தீருவார். குறிப்பா மேஷ லக்னத்துக்கு புதன் தசை நடக்கும் பொழுதோ, அதாவது மேசராசிக்காரர்களுக்கு புதன் தசை நடக்கும் போதோ அல்லது புதன் புத்தி நடக்கும் போதோ கடன் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வருது. அடுத்ததா ரிஷப லக்னக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியா சுக்கிர பகவானே வருகிறார். அவரே அவருக்கு வந்துடுறார். அதனால சுக்கிர பகவான் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் பலம் அப்படின்னா லக்னாதிபதியும் பலம் தானே. இல்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா அஷ்டக வர்க்கத்துல லக்கணத்தை விட 6ஆம் இடம் பலம் அதிகமா இருந்தா, 6ஆம் இடத்தினுடைய பரல்ஸ் அதிகமான பலம் இருந்தால், அப்போ 6ஆம் இடம் மட்டுமே பலம் அதிகமாக பொருந்தியதாக கருத வேண்டும். அந்த 6ஆம் இடம் ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் பலம் பொருந்திட்டாருன்னா ரிஷப லக்னக்காரர்களுக்கு அவங்களும் கடனாளி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களும் சீக்காளி தான். அவங்களும் வம்பு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரும். அடுத்ததான் மிதுன லக்னக்காரர்கள். அந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியா யார் வருவார் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்படியே நேர் ஆப்போசிட், புதனுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர் செவ்வாயா வராரு, பகையாளியா வராரு. அவரு ரோகக்காரரா வாங்கி வந்துட்டாருன்னா பெரிய துன்பங்களை எல்லாம் தருவார். மிதுன லக்னக்காரர்களுக்கோ மிதுன ராசிக்காரர்களுக்கோ செவ்வாய் திசை நடக்கும் போதோ அல்லது செவ்வாய் பலம் அதிகமாயிட்டாலோ, 6ஆம் இடம் பலம் அதிகமாயிட்டாலோ கட்டாயமா அவங்க கடனாளியாகவோ வம்பு வழக்குகளையும் வியாதிகளையும் கட்டாயமா சந்தித்தே தீரணும். அவருடைய தசா காலங்கள்ல, செவ்வாயுடைய தசா காலங்கள்ல புத்தி காலங்கள்ல கட்டாயமா கடன் பிரச்சனையை ஏற்படுத்திடுவார். அடுத்ததா கடகலக்கணம் கடகராசிக்காரர்கள் அவங்களுக்கு 6ஆம் இடமா யார் வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடமா தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் வராரு. அதனால இந்த கடகராசிக்காரர்களோ கடகலக்கணக்காரர்களோ அவங்களுக்கு குரு தசை நடக்கும் போதோ குரு புத்தி நடக்கும் போதோ கட்டாயமா கடன் வாங்குவாங்க. கடகராசிக்கு குரு நல்லவர் தான், தொந்தரவுலாம் கொடுக்க மாட்டார் தான், ஆனா கடனை கொடுப்பார். பெருங்கடன்களாக இல்லாமல் மிதமான கடன்களை ஏற்படுத்திடுவார். அதுல இருந்து ஈஸியா அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. அடுத்ததா சிம்ம லக்னக்காரருங்க. சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியா யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி வருது. அந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிபதியா வராரு. அந்த சனி பகவான் பலம் அதிகமாயிடுச்சுன்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அந்த லக்கணத்தை விட 6ஆம் இடம் மகரம் அதிக பலமாகிவிட்டால் அவங்களும் கடனாளியா இருப்பாங்க, சீக்காளியா இருப்பாங்க, உடம்பு தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியவங்களா வருவாங்க. அந்த 6ஆம் அதிபதி எங்கெங்க உட்கார்றாருன்றதை வச்சு பலன்கள் மாறும். ஆனா வியாதிகளிலையும் கடன்களிலையும் வம்பு வழக்குகளிலையும் இருந்து கொண்டே இருப்பாங்க. அடுத்ததா கன்னி லக்கணக்காரர்கள் அவங்களுக்கு 6ஆம் அதிபதியா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியை சார்ந்த சனி பகவான் வராது. அதுலயும் கும்பராசி பலம் அதிகமாயிட்டா கன்னி லக்கணக்காரர்களுக்கு அதிகமான கடன் பிரச்சனைகளையும் போட்டி பொறாமைகளையும் ஏற்படுத்தும். கட்டாயமா கடன் ஏற்படுத்தும், வம்பு வழக்குகளை ஏற்படுத்தும், வியாதிகளை ஏற்படுத்தும். கன்னி லக்கணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி பகவான் பலமாயிட்டா. அடுத்ததான் துலா லக்கணக்காரர்களுக்கு யார் 6ஆம் அதிபதியா வரப்போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அண்ணன் மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் வராரு. அந்த குரு பகவான் பலமாயிட்டாருன்னா அவங்களுக்கு கட்டாயமா கடன் பிரச்சனை உண்டு, வம்பு வழக்கு உண்டு, வியாதிகள் உண்டு. அடுத்ததாக விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வராரு. லக்கணத்துக்கு அதிபதியே ரோகக்காரராக மாறும்போது பெருந்துன்பங்களை தரமாட்டார். இருந்த போதிலும் விருச்சக ராசி விருச்சக லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் திசையிலேயோ செவ்வாய் புத்திகளிலேயோ செவ்வாய் ஆதிக்கம் அதிகமானாலோ அவங்களுக்கும் கடன் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்களும் வியாதி வம்பு வழக்குகளில் சிக்குவாங்க. அடுத்ததா தனுசு லக்கணக்காரர்களுக்கு, தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியா ரிஷப ராசியை சார்ந்த சுக்கிர பகவான் வரார். ரெண்டு பேருமே நேர் ஆப்போசிட்டு.
தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்பெல்லாம் சுக்கிரனுடைய தசா புத்தி வருகிறதோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் கடனாளியாகவும் கடன் பிரச்சனையிலையும் வம்பு வழக்குகளையும் அதிகமாக இருப்பாங்க. இது அனைவருக்கும் அல்ல, லக்கணத்தை விட 6ஆம் அதிபதி பலமாக ஆகும்போது மட்டும்தான், அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும். கட்டாயமா வியாதியஸ்தராகவோ கடனாளியாகவோ வம்பு வழக்குகளையும் சந்திப்பாங்க. அடுத்ததான் மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியா மிதுனத்தை சார்ந்த புதன் பகவான் வருவார். சனியும் புதனும் நட்பாக இருந்தாலும் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு அவர்களுக்கு புதன் தசை வரும்போதோ புதன் புத்தி வரும்போதோ கட்டாயமாக கடன் பிரச்சனைகள் வரும். புதன் பலம் அதிகமாகிவிட்டாலும் கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்ததா கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான். 6ஆம் அதிபதியா யார் வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சனியும் சந்திரனும் நேர் ஆப்போசிட் பகையில வருவாங்க. சந்திரனுக்கு சனி பகவான் பகையல்ல, சனிக்கு சந்திரன் பகையாவார். அதனால வம்பு வழக்குகளும் போட்டி பொறாமைகளும் சந்திரன் பலமாகிவிட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான தொந்தரவுகளை கொடுக்கும். வம்பு வழக்கு உடல் தொந்தரவு இதெல்லாம் சந்திர புத்தி சந்திர தசா இந்த காலங்களில் அதிகமாக ஏற்படுத்தும். அடுத்ததா மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியா சூரிய பகவான சிம்ம ராசி வருகிறது. அப்போ குரு பகவானுக்கு சிம்மம் பெரிய தொந்தரவுகளை தராவிட்டாலும் சூரியன் அதிக பலமாகி 6ஆம் அதிபதியா வர்றதுனால அரசு சம்பந்தமான தொந்தரவுகளும் கடன் பிரச்சனைகளும் பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத சூழல்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் ஐபி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால 6ஆம் இடம் ஒருவருக்கு பலமாகிவிட்டால் லக்கணமோ ராசியோ அந்த லக்கணத்தை தான் பெரும்பாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசி மத்தியம பலனை தான் தரும். லக்கணத்திலிருந்து 6ஆம் அதிபதி பலமாகிவிட்டாலோ 6ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி காலங்களில் கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சரி, இப்படிலாம் கடன் ஏற்பட்டுச்சுன்னா ஒருவர் என்ன செய்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும்? 6ஆம் அதிபதிக்கான பரிகாரங்கள் பொதுவாக அனைத்து ஜோதிடர்களும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாருமே விநாயகருக்கு பின்பக்கத்தில் விளக்கப்பட்டார் போடக்கூடாது. ஐயர் பார்த்தா திட்டுவாரு, பார்க்குறவங்களாம் ஏன் எதுக்குன்னெலாம் கேட்பாங்க. இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உச்சந்தியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு திங்கக்கிழமையில அருகம்புல் சாற்றி இவர் பின்பக்கத்தில் விளக்கு போட்டார், முதுகு பக்கத்தில் விளக்கு போட்டார். கடன் பிரச்சனைகளை குறைவதை அனுபவத்தில் பார்த்து வரும். இதை செய்து அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.